தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வாட்டி வதைக்கும் வெப்பத்தால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லாவண்யா. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதலே வெயில் சுட்டெரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக வானிலை மையமும் சரி, மருத்துவர்களும் என்னென்ன பாதுகாப்பு வலியுறுத்தல்களை வழங்கியிருக்கார்கள்? பொதுமக்கள் படும் இன்னல்கள் குறித்து விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சிகாமணி. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் காலை முதற்கொண்டே வெயிலினுடைய தாக்கமானது அதிகரித்து வருகிறது. வெயில் சுட்டெரித்து வருகிறது என்றே கூறலாம். தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயிருக்கிறது. இதன் காரணமாக வெயிலினுடைய அளவு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் வெயிலினுடைய அளவு என்பது சதமடித்து காணப்படுகிறது. வெயிலை தாங்க முடியாமல் பள்ளி மாணவ மாணவிகள், அலுவலக வேலைக்கு செல்வோர் என பொதுமக்கள் அனைவருமே பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள், அவதியடைந்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நண்பகல் வேளைகளில் வெயிலினுடைய உக்கிரத்தை தாங்க முடியாமல் பொதுமக்கள் தங்கள் தலைகளில் முக்காடை அணிந்து கொண்டும் குடைகளை பிடித்துக் கொண்டும் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. நகரினுடைய பல்வேறு இடங்களில் பழச்சாறு கடைகள் புதிதாக உருவெடுத்திருக்கின்றன. தர்பூசணி விற்பனை என்பது அமோகமாக இருக்கிறது. குளுமையான பொருட்களை உட்கொண்டாலாவது உடலினுடைய வெப்பம் தணியுமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு பொதுமக்கள் குளிர்பானங்களை தேடியும் அதே போல குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகளை தேடியுமே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடலோர பகுதிகளில் ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் வெப்பமும் ஈரப்பதமும் சேர்ந்து ஒரு அசௌகரியமான ஒரு சூழலை தரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறது. மேலும் கடலோர தமிழகம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் வெயிலினுடைய தாக்கம் இயல்பை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்ற ஒரு மிக முக்கியமான தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மருத்துவர்களினுடைய அறிவுரையினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் திடீர் மயக்கம் ஏற்படுகிறது, திடீர் வாந்தி ஏற்படுகிறது. வெயிலை பொதுமக்களால் தாங்க முடியவில்லை. ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படா வண்ணம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே பொதுமக்கள் வெளியில் செல்ல வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறார்கள். மேலும் வெயில் காலங்களில், அதாவது வெயில் நேரங்களில் பொரித்த வறுத்த உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறார்கள். நீர் சத்து மிகுந்த பழங்கள், காய்கறிகள் போன்ற குளுமையான விஷயங்களை மட்டுமே உடலுக்கு தகுந்தவை. ஆகவே அவற்றை அதிகமாக உட்கொள்வதன் மூலமாக உடலினுடைய அந்த நீர் சத்து என்பது தக்க வைக்கப்படும் என்பது மருத்துவர்களினுடைய ஆலோசனையாக இருக்கிறது. தொடர்ந்து வெயிலினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சிகாமணி. இனிவரும் காலங்களிலுமே வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான சூழலியலை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் நாம் தற்பொழுது எல்னினோ காலத்தில் இருக்கிறோம். எல்னினோ என்றால் ஒரு கடும் வறட்சிக்கான ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் வெயிலினுடைய அளவானது அதிகரித்து வருகிறது. வெயிலினுடைய தாக்கத்தை, அதனுடைய அவதியை பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும். வேர்த்து விறுவிறுக்க அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. தேவையான பொருட்கள், அதாவது நீர்ச்சத்து மிகுந்த பொருட்களை பொதுமக்கள் உட்கொண்டு தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே வெளியில் வந்து செல்வதுதான் அவர்களுக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சிகாமணி. வாட்டி வதைக்கும் வெப்ப அலையின் தொடர்பான விரிவான விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி லாவண்யா.